ஸோ ஹாய் ஹைஸ் எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஐ திங்க் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. ஸோ நம்ம MySQL சீரீஸை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். பட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் குட். நடுவில் நமக்கு வி வாண்ட் டு ப்ராக்டிஸ் சம் ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுக்க போகிறேன். அண்ட் அந்த ப்ராப்ளம் ஆன்லைன்லேருந்து எடுத்த ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்போ சால்வ் பண்ணலாம்? நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம், ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம் தான், பட் இருந்தாலும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சீரீஸில் நம்பர் 1, MySQL ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சீரீஸில் நம்பர் 1 என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கிரியேட் அ டேட்டாபேஸ் நேம்டு காலேஜ் and to create a table for student and employee with the fields as we like. அதாவது நம்மளால் என்ன நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபீல்ட்ஸை வச்சு 2 டேபிளை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட காலேஜ்னு ஆக்சுவலி ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. நான் அதை வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். காலேஜ் ஓகே. ஸோ ஐ திங்க் இப்போ வந்து அது ட்ராப் ஆயிடணும். யா. ஸோ இப்போது அகெயின் நான் ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் டேட்டாபேஸ் காலேஜ். ஓகே, க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போது கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிட்டோம் காலேஜ்னு. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கான டேபிளை முதல்ல க்ரியேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்செர்ட் வேல்யூஸ் கொடுத்து இன்செர்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு க்ரியேட் டேபிள். டேபிளோட பேர் வந்து ஸ்டூடெண்ட். ஓகே, ஒன் செகண்ட். ஸ்டூடெண்ட் அந்த டேபிளோடைய பேர். அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நேமு, வேர்ச்சர் 100, கமா என்ன கொடுக்கலாம், ரிஜிஸ்டர் நம்பர் இன்ட். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து சும்மா ஒரு மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்து அதையுமே இன்ட் அப்படின்னு கொடுத்து செமிகோலன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணால் ஓகே எரர் வருது, பிகாஸ் நம்ம டேட்டாபேஸை செலக்டே பண்ணலை. ஸோ யூஸ் ஓகே. இப்போ டேபிளை க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்குள்ளே வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுவோம். மல்டிபிள் வேல்யூஸ் INSERT இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்த உடனே நேம். ஸோ வேல்யூஸில் வந்து கிரிஷ் அண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து 1,80. அதே மாதிரி மணி 2,90, மூணாவது ஆள் வந்து ராம் 3, ஒரு 89 அப்படின்னு போட்டு செமிகோலன் வச்சு ஒரு 3 வேல்யூஸ் நம்மக்கிட்ட இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை வியூ பண்ணி பார்த்துடலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக 1 2 3 சொல்லி லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ இப்போ இதே போல்
எம்ப்ளாயிக்கு ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். எம்ப்ளாயி ரிஜிஸ்டர் நம்பருக்கு பதிலாக இஎம்பி நம்பர், நீங்கள் மார்க்ஸுக்கு பதிலாக போஸ்ட், oh my god, what happened? ஓகே, இது தெரியாமல் வந்துருச்சு. சூப்பர். இப்போ இன்சர்ட் வேல்யூஸ் அதே வேல்யூஸ் தான் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்றும் பெருசாக கிடையாது. இங்கே இதை மட்டும் மாற்றிடலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓ அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர், வேணாம் ஷார்ட்டாக எம்டின்னு போட்டுப்போம். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அந்த மாதிரி போட்டுட்டு என்டர் தட்டுவோம். ஸோ அகெயின் ஒரு விஷயம், ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து எம்ப்ளாயியாக மாற்றலை. ஓகே, query ஓகே. இப்போ select star from employee. சூப்பர். ஸோ நம்ம நினச்சது வந்துருச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க்கு வந்து நான் வந்து அடுத்த வீடியோ போடுவேன். பட் டோன்ட் வரி, உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் வரும்போது நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா அது வர மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.